ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அமைச்சரவையில் யார் இடம்பெற போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ் வணக்கம். தமிழ்நாட்டில் அமைச்சரவை விரிவாக்கம் எப்போது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை விட எந்தெந்த கட்சிகள் இதுல பங்கேற்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? புதிய அமைச்சரவை விரிவாக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே முதலமைச்சரோடு சேர்த்து கிட்டத்தட்ட 9 அமைச்சர்கள் 10 பேர் இருக்கிறார்கள். இன்னமும் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 6ல் 1 பங்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப அமைச்சர்களை நியமிக்க முடியும். அதிகபட்சமாக 33 அமைச்சர்கள் பிளஸ் ஒரு முதலமைச்சர் என 34 பேருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. இப்போது பாத்தீங்கன்னா 10 பேர் மட்டுமே முதலமைச்சரோடு இருக்கிறார்கள். எனவே அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் போது மேலும் 15 அமைச்சர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமான துறைகளுக்கு அமைச்சர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். உயர்கல்வித்துறை, வனத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை போன்ற முக்கியமான துறைகளுக்கு அமைச்சர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில நமக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக அந்த இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் தற்போது இந்த 26-27 நிதியாண்டிற்கு முழுமையான பட்ஜெட் போட வேண்டி இருக்கிறதால இந்த அமைச்சர்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. அந்த புதிய அமைச்சரவை விரிவாக்கத்துல நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல முன்னாள் அமைச்சர் தங்கமணியை தோல்வியுற செய்த விஜயலட்சுமி அவர் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் சரவணன் என்பவருக்கும், அதே போல சம்பத், அதே போல பர்வேஸ் என்று சொல்லக்கூடிய அவர் அறந்தாங்கியில முன்னாள் எம்எல்ஏ திருநாவுக்கரசுடைய பையனை தோற்கடித்தவர். அதே போல மதுரையில கல்லானை என்பவருக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ராஜ்குமாருக்கு அமைச்சரவை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல சேலம் பார்த்திபன் அவர் முக்கியமான ஒருத்தராக இருக்கிறாரு. அதே போல முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷை தோல்வியுற செய்த நவல்பட்டு விஜய்க்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. திருப்பூர் வடக்கு சத்யபாமா அவர் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர். அதே போல அரக்கோணம் காந்திராஜ், லோகேஷ் தமிழ்செல்வன் ராசிபுரம் ஆகியோர் இடம்பெற வேண்டும் என ஆனந்த் ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார். இருப்பினும் ஆது அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் தங்கள் தரப்பு பட்டியலை கொடுத்துள்ளனர். இதில் யார் இடம்பெறுவார்கள் என்பதை முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் தன்னுடைய அமைச்சரவையில் யார் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவரை இந்திய அரசியல் சாசனம் முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிறது. இதுல நம்ம இன்னும் விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு 2 பேருக்கு சொல்றாங்க. ஒன்னு காங்கிரஸ்ல 4 முறை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர் ஒரு மூத்த உறுப்பினர். அதே போல மேலூர் பகுதியில ஒருவருக்கு அவர் குறிப்பாக பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர் பொது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் விஸ்வநாதன், அவருக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த ஆட்சியில எவ்வளவு நிதி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கார். எனவே இது குறித்து விவரங்கள் தெரிய வேண்டுமென்றால் அமைச்சர்கள் அதிக அளவில் நியமனம் செய்யப்பட்டால்தான் அவர்கள் ஆய்வு செய்து அது எவ்வளவு நிதி துறைக்கு ஒதுக்கப்பட்டது என்பன போன்ற விவரங்கள் எல்லாம் தெரியும். எனவே அதற்காகவும் இந்த அமைச்சரவை விரிவாக்கம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், காங்கிரஸில் 2 பேருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல ஐயுஎம்எல் கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பங்கேற்பார்களா இல்லையா என்பது நமக்கு இன்னமும் தெரியவில்லை. இடதுசாரிகளை பொறுத்தவரை அவர்கள் நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் எப்போதுமே வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடியவர்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு மற்றும் காங்கிரஸ் நிலைப்பாடு, அதே போல நாளை ராஜீவ்காந்தியுடைய நினைவு நாள். அவர் மே மாதம் 21ஆம் தேதி தான் சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் அருகே படுகொலை செய்யப்பட்ட நாள். அதற்கு ராகுல் காந்தி தமிழகம் வர இருப்பதாக தகவல்கள் எல்லாம் சொல்கின்றன. இந்த நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் காங்கிரஸ் முதல் முறையாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1967க்கு முன்புதான் தமிழகத்தில் காங்கிரஸ் அமைச்சர் ஒருவர் இருந்தார். முதன்முறையாக 60 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வாய்ப்பு தமிழக வெற்றி கழகம் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அதே போல எந்த துறை வேண்டும் என்று அவர்கள் தற்போது பேசி வருகிறார்கள். டெல்லி காங்கிரஸோடு தமிழக வெற்றி கழகம் பேசி வருகிறது. அந்த வகையில் இந்த 34 அமைச்சர்கள் வரை தமிழகத்தில் அமைச்சர்களாக இருக்கலாம். ஆனால் தற்போது இந்த அமைச்சர்கள் 10 பேர் இருக்கிறார்கள். கடந்த திமுக ஆட்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோடு சேர்த்து 34 பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள். அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியோடு 30 பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள். ஆனால் தற்போது 10 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னமும் 24 பேரை அமைச்சர்களாக சேர்த்துக் கொள்வதற்கான
வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் நாளை அமைச்சரவை விரிவாக்கத்தில் 15 பேர் மட்டுமே சேர்க்கப்பட உள்ளார்கள். அவர்களுக்கான துறைகளும் விரைவில் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. நாளை இரவுக்குள் துறைகள் ஒதுக்கப்படும். ஏனென்று சொன்னால் ஜூன் மாதம் கல்லூரிகள் தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்னமும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லாமல் இருக்கிறார். அதே போல ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பாக அமைச்சர்கள் இல்லை. குறிப்பாக பல துறைகள், பால்வளம், தொழிலாளர் நலன், சிறு குறு தொழில்கள் என்று சொல்லக்கூடிய MSME தொழில்களுக்கு அமைச்சர் இல்லாமல் இருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் பாதி துறைகளுக்கு மேல் இன்னமும் அமைச்சர்கள் இல்லாததால் பல்வேறு துறைகள் சுணக்கமடைந்திருக்கின்றன. திவ்யா, திமுகவுல கூட்டணி வச்சிருந்த கட்சிகள் தற்போது தாவேகாவிற்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை அறிவிச்சிருந்தாங்க. அதே போல திமுகவுடனான கூட்டணியில தொடருவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை விசிக, IUML போன்ற கட்சிகள் அமைச்சரவையில இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் போது திமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நிச்சயமாக திமுகவை பொறுத்தவரை அவர்கள் தனித்து விடப்பட்டிருப்பதாக தான் நமக்கு தெரிகின்றன. ஏற்கனவே திமுக MP கனிமொழி பேசும்போது நம்ம கூட்டணி இல்லாமலே வெற்றி பெறலாம், அதற்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து விட்டார்கள். எனவே 2014 போன்ற ஒரு நிலைமை திமுகவுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக 2014ஆம் ஆண்டு திமுக, அதிமுக குறிப்பாக 2 பெரும் அணிகளாக இருந்தார்கள். அப்போது 2014 மோடியா லேடியாக என்று அப்போதைய முதலமைச்சர் கேட்டார். அதற்கு பிறகு அவர்கள் முழுமையாக வெற்றி பெற்றார்கள். காங்கிரசும் தனியாக நின்றது. ஒரு சீட்டில் கூட திமுகவில் ஜெயிக்க முடியாம ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போன்று ஒரு தனித்த நிலைமைதான் இருக்கிறது. அதாவது திமுகவோடு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்த கட்சி IUML தற்போது அவர்களும் கூட்டணியில் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தற்போது இடதுசாரிகளும் விசிகாவும் தொடர்ந்து கூட்டணியில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். சில இடங்களை மாறி மாறி பேசி வருகிறார்கள். எனவே ஒரு குழப்பமான சூழல் தான் இருக்கிறது. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வரும்பொழுதுதான் உண்மையிலேயே திமுக பக்கம் யார் யார் இருக்கிறார்கள் என்று தெரியும். தற்போது வரை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அதே போல மனிதநேயம் ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் மட்டுமே திமுகவுடன் இருக்கின்றன. மற்றபடி காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகாவுடைய நிலைப்பாடு இன்னமும் அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கிறது. எனவே நாளை அமைச்சரவை விரிவாக்கத்தில் விசிக பங்கேற்குமானால் குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து விசிக முழுமையாக வெளியேறியதை நம்ம உணர முடியும். திவ்யா, அதிமுகவில இருந்து வந்த ஒரு பிரிவினர் தாவேகாவிற்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை அறிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க அவர்களும் அமைச்சரவையில பங்கேற்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இது என்னவாக இருக்கும்? அவர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய பேட்டி மூலமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், நிச்சயமாக அவர்கள் அதிமுக ஒரு பிரிவினரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைதான் என்று தெரிகிறது. அதாவது உண்மையான அதிமுக யாரிடம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அந்த அதிமுகவை தாவேகா தான் பிளவுபடுத்தியது என்ற ஒரு கெட்ட பெயரை விஜய் விரும்பவில்லை என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே தற்போது வரை எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறார். ஆனால் அதே சமயம் CV சண்முகத்திற்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் ஆதரித்த MLAக்கள் என்பதால் அவர்கள் மீது ஒரு கரிசனமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருப்பதை நமக்கு உணர முடிகிறது. ஆனால் நாளைய அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுகவில் சேர்ப்பதற்கு இதுவரை எந்தவித ஆயத்த பணிகளும் நடைபெறவில்லை என்பதுதான் நமக்கு தெரிகின்றன. ஏனென்று சொன்னால் கவர்னர் இன்று இரவுதான் தமிழகம் வருகிறார். அவர் வந்த பிறகு இந்த பட்டியல் கொண்டு சேர்க்கப்பட்டு நாளை அமைச்சரவை விரிவாக்கம் ஏற்கனவே 10ஆம் தேதி தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. தற்போது கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்களுக்கு பிறகு அடுத்த கட்ட அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற இருக்கின்றது. திவ்யா, அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து விரிவான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி ரமேஷ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.